சுப்ஹானஹு வ தஆலா படைத்த நாட்களில் மிக சிறந்த நாட்களில் நாம் இருக்கின்றோம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள். இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். இரட்டிப்பாக பன்மடங்காக அதற்கான கூலியை கொடுக்கின்றான். நாம் செய்ய வேண்டிய அமல்களை சில வரிசைப்படுத்துகின்றேன். அது முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். முதலாவது ஃபஜர் தொழுகை சரியான முறையில் ஜமாஅத்தோடு தொழக்கூடியவர்களாக இருப்போம். பெண்களாக இருந்தால் அந்த நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இரண்டாவது காலை திக்ர், காலை அதுக்கார்களை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். மூன்றாவது துஹா தொழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நான்காவது குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஐந்தாவது பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆறாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஏழாவது சதக்கா செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எட்டாவது அரஃபா நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஒன்பதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழக்கூடியவர்களாக, தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக, தஹ்லீல் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக அதிகமாக நாம் இருப்போம்.